والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس إلى آخر الآية صدق الله العظيم الحمد لله அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரும் கிருபை, அவனுடைய ரஹ்மத், நாங்கள் ஆஃபியத்தான முறையில் ரமதான் மாதத்தை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் மாதம் என்பது கண்ணியமானது, சிறப்பானது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் பரிசுத்தமான மாதம். இந்த ரமதான் மாதம் கண்ணியமானது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மாதங்களிலும் ரமதான் மாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரமதான் மாதத்தை குறிப்பிட்டு விட்டு ரமதான் மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவது எதை வைத்து? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். பொதுவாக குர்ஆனுடன் யாரெல்லாம் தொடர்பாகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கண்ணியம் தான். ஏனென்றால் அது கலாமுல்லாஹ், எங்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வானிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் தலைவர், மலக்குமார்களின் தலைவராகினார். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நபி சய்யிதுல் முர்சலீன், அனைத்து ரசூல்மார்களுக்கும் தலைவராக ஆகினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அனைத்து மாதங்களில் சிறந்த மாதம் ரமதான் மாதம். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது, 83 வருடங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிழ்கள் கண்ணியமானவர்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களிடம் கூறினார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். மக்களிலே அல்லாஹுக்கென்று சில குடும்பத்தார் இருக்கின்றார். அல்லாஹுடைய குடும்பம், அல்லாஹுடைய குடும்பத்தார். சஹாபாக்கள் ஆர்வத்தில் கேட்டார்கள், ஆலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அந்த அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் யார்? அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன், அல்லாஹுடைய குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை பாடமாக்கினவர்கள், குர்ஆனை தினமும் ஓதக்கூடியவர்கள், குர்ஆனுடன் தொடர்பை ஏற்படுத்தினவர்கள். ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள்தான் அல்லாஹுடைய குடும்பத்தார், அவர்கள்தான் அல்லாஹுக்கென்றே சொந்தமானவர்கள் என்பதாக நபிகள் கூறினார். அதே போன்று குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிழ்களுடைய தாய் தந்தையர்களுக்குரிய சிறப்பு என்ன? நாளை மறுமை நாளில் அனைத்து மக்களுக்கும் முன்னாலே துவ்விஜ, அவர்களுக்கு தங்கத்திலான கிரீடம் அணிவிக்கப்படும், தங்கத்திலான கிரீடம் அணிவிக்கப்படும். இதுவரை பெருமதி காணாத 2 ஆடைகள் அணிவிக்கப்படும் ஹாஃபிழ்மார்களுடைய தாய் தந்தையர்கள். எனவே குர்ஆனுடன் யார் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு இன்மை மறுமை ஈருலகத்திலும் வெற்றி தான், ஈருலகத்திலும் சந்தோஷம்தான். உலகத்தில் வறுமை வறுமை என்பதாக நாங்கள் எங்கெங்கோ கையேந்துகின்றோம், பேசுகின்றோம், தேடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், யார் மக்ரிப் தொழுகைக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால் சூரத்துல் வாக்கியா, வெறும் 3 பக்கங்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். குர்ஆனிலே துன்யா ஆகிரவுடைய அனைத்து நலவுகளும் இருக்கு. நவீன காலத்துடைய கண்டுபிடிப்புகளும் அந்த குர்ஆனில் காணப்படுகின்றது. எஸ்ட்ரோனமி, சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி அனைத்தும் இருக்கின்றன. தற்காலத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள், அனைத்து படைப்பினங்களிலும் ஆண் பெண் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் தாவரங்களில் கூட ஆண் பெண் இருக்கின்றது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன், நாங்கள் எங்களுடைய அனைத்து படைப்பினங்களிலும் நாங்கள் ஆண் பெண் வித்தியாசம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அல்லாஹ் கூறிவிட்டார். அதே போன்று நவீன காலத்தில் உள்ள ஆய்வு பிக் பேங் தியரி, பெரும் வெடிப்பு கோட்பாடு,
இந்த உலகம், வானம், பூமி அனைத்து கோள்களும் ஒன்றாக இருந்து ஒரு பெரும் மகாவெடிப்பு ஏற்பட்டு பல கோள்களும் இந்த வானம் பூமி ஏற்பட்டது உருவானது என்பதாக பிக் பேங் தியரி கூறுகின்றது. நவீன காலத்து விஞ்ஞானிகள் கூறக்கூடிய கருத்து. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த பாலைவன மக்கள், ஜாஹிலியா கால மக்களில் ஏற்பட்ட ஒருவர் இதை கூறிவிட்டார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. நபி, அந்த காஃபிர்கள் பார்க்கவில்லையா? இந்த வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றாக இருந்து நாங்கள் தான் அதை பிரித்தோம். அன்பான சகோதரர்கள், உண்மையிலே இந்த குர்ஆன் என்பது அது மகத்துவமானது, அது அற்புதமானது. அல்லாஹ் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கைத்தடியை கொடுத்தான். அவர்கள் கடலுக்கு அடித்தார்கள், கடல் இருந்தால் பிறந்தது. கீழே போட்டார்கள், பாம்பாக மாறியது. இவ்வாறு அனைத்து நபிமார்களுக்கும் அற்புதங்களை கொடுத்தான். ஆனால் அனைத்து அற்புதங்களும் அந்த நபியுடன் அழிந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து அற்புதங்களிலும் மேன்மையான உயர்வானது அல் குர்ஆன் அழியவில்லை, கியாமத் நாள் வரைக்கும். எனவே நாங்களும் இந்த குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானை பயன்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்காக, குர்ஆனை படிப்பதற்காக நாங்கள் இந்த ரமதானை பயன்படுத்த வேண்டும். குர்ஆனை முறையாக ஓத வேண்டும். உதாரணத்துக்கு கூற போனால், ஒருவர் குர்ஆனில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதை இய்யாக நஅபுது என்பதாக ஷத்து இல்லாமல் ஓதிவிட்டால், அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய அந்த வாயத் சூரியனை பார்த்து பேசக்கூடிய, சூரியனை உன்னையே வணங்குகின்ற என்ற கருத்தை கொடுத்து, இவ்வாறு குர்ஆனில் சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் ஆலிம்களிடம் சென்று படிக்க வேண்டும். அழகான முறையில் குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அழகான முறையில் படித்து அதனை நாங்கள் அழகான முறையில் ஓதி இந்த ரமதானை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.